அகல் தீபம் வச்சுக்கோங்க. கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். வீட்ல மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ இருந்தா அத எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ அவங்களுக்கு போட்டுட்டு, ஊதுபத்தி எல்லாமே வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் வெண்ணெய் கூட வச்சுக்கோங்க. ஒரு பழம் இல்ல ஸ்வீட் அத கூட வாங்கி வச்சுக்கோங்க. இந்த தீபம் ஏத்துங்க. என்னென்ன? அகல் விளக்குல நெய் போட்டு, தாமரை தண்டு திரி போட்டு, அதுல ஒரு ரூ. 5 காயின் உள்ளுக்குள்ள ரூ. 5 காயின் வச்சுருங்க. வச்சுட்டு, அதுக்கு மேல நெய்லாம் போட்டுருங்க. சரிங்களா? அதுவும் வாஷ் பண்ண ரூ. 5 காயின் தான். போட்டுட்டீங்களா? சரி. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு கேட்கிறீங்களா? ஒரு துளி தேன். அந்த நெய் மேல ஒரு துளி தேன். ஒரு சின்ன பச்சை கற்பூரம் பீஸ். ஒரு சின்ன பச்சை கற்பூரம். அத போட்டுட்டு, ஒரு முழு கிராம்பு அந்த கொண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மண்டையோட, கொண்டையோட இருக்கக்கூடிய அந்த முழு கிராம்பு அதில 1 கிராம்பு போதுங்க. இத போட்டுட்டு நெய் தீபம் ஏத்துங்க. என்னைக்கு? கரெக்ட்டா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு 5 மணிக்கு ஏத்துங்க. இந்த விளக்கு 7 மணி வரையிலும் எரியிற மாரி பார்த்துக்கோங்க. 5 மணிக்கு விளக்கு ஏத்தும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தில ஏத்துறீங்க. பிரம்மம் அப்படின்னாலே புதுசா உருவாக்கக்கூடியது. படைப்பு திறன் படைத்தது. அப்ப உங்க பொருளாதாரம் உயர்வதற்கு தேவையான படைப்பு திறன் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுக்குள்ள சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில ஏத்தி 6லிருந்து 7 மணி நேரம் சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 டூ 7 சுக்கிரஹோரை. சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை, பொருளாதார சுபிக்ஷமா வாழக்கூடிய தன்மை, சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மைங்க. அப்ப தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப 5 மணிலேருந்து 7 மணிலேருந்து தீபம் எரியணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து அணைச்சுக்கலாம், உத்தரவு குடுக்குறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. சரி ஓகே. இதெல்லாம் பண்ணிக்கலாம். இத டெய்லி பண்ணுமான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை வரலும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருங்க. தினமும் விளக்கேத்துங்க. என்னால தினமும் விளக்கேத்துறது கஷ்டங்க. நான் ஊருக்கு போறேன், அந்த மாரிலாம் இருக்கு அப்டின்னாலும் பரவால்ல. முடிஞ்ச அளவு தினமும் வெள்ளிக்கிழமை ஏத்துங்க. அப்படி முடியல என்னால நான் ஊருக்கு போறேங்க, எப்பயாவது நாங்க வீட்டுக்கு வரோம். அது மாரி சூழ்நிலை அது மாரி இருந்தால் மட்டும் வெள்ளிக்கிழமை ஏத்திக்கிட்டே வாங்க. தொடர்ந்து 7 வாரம் 7 வாரம் தினமும் ஏத்தணுமான்னு கேட்குறீங்களா? ஏத்துங்க.